ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்து இப்பொழுது கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா நான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆள்லாம் கிடையாது. ஒரு இப்போ தான் வந்து மானிட்டேஷன் ஆகிருக்கக்கூடிய ஒரு யூடியூபரு, 2200 சப்ஸ்கிரைபர் உள்ள ஆள் தான். நான் பேசுகிறதையும் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். தேர்தல்களம் சூடு பிடிச்சிருக்கு. ஏப்ரல் 23ஆம் தேர்தல் நாள். மே 4ஆம் வந்து வாக்கு எண்ணிக்கை நடக்கிற நாள். இது எல்லாருக்கும் தெரியும். அதை நோக்கி வந்து அரசியல் கட்சிகள் எல்லாம் ஓடிக்கிட்டு டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு கட்சியிலையும் கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. கள நிலவரம் பார்த்தா வந்து டிஎம்கே தான் வந்து ஜெயிக்குங்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து மீடியாக்கள் வந்து நிறையா வந்து இடத்துல வந்து மாலை மலரோ, மாலை முரசோ, ஏபிபி நாடோ, எல்லா பத்திரிகைகளுமே இது மாதிரி வந்து எல்லா சோசியல் மீடியாவில் உள்ள பத்திரிகைகளும் சரி, பெரும்பாலான பத்திரிகைகள் வந்து டிஎம்கே ஜெயிக்கும், 40-50 இடத்துல வந்து ஏடிஎம்கே சுருங்கிடும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க. அது அவங்களுடைய இது. இப்போ என்னுடைய நிலைப்பாடும் கூட வந்து டிஎம்கே தான். ஏன்னா நான் டிஎம்கேக்காரன்னா நான் இல்லைன்னு சொல்லலை. யூடியூப்பில் பேசுகிறதுக்காண்டி வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காண்டி வேறு கட்சிலாம் வந்து நான் வந்து சொல்லலை. நானும் டிஎம்கேக்காரன் தான். நம்மளும் வந்து வெளிநாட்டில் உட்காந்துருந்தாலும் நான் ஓட்டு போட வரப்போகிறேன். ஒவ்வொரு தடவை வந்து ஓட்டு போடுற ஆள், ஓட்டு போட வரக்கூடிய ஆள். இப்போ ஓட்டு போட வரப்போகிறேன். அதை மீறி வந்து நான் யூடியூப்பில் வந்து ரெகுலராக வந்து 1.5 மாதமாக தான் லைவ் ரெகுலராக டெய்லி போட்டுக்கிட்டேன். சில நாள் 2 நாள் விட்டுட்டு ஒரு நாள் போடுவேன். லைவில் வர்ற இந்த பசங்க பூரா வந்து டிவிகே பசங்க பூரா வந்து பேசுகிறது பார்க்கல எனக்கே வந்து இந்த மாதிரி வந்து வளர்ந்துருக்காங்களா, இல்லை இது என்ன மாதிரியான சூழல் இவங்க வந்து நம்புகிறாங்க. டிவிகே ஜெயிக்கும் நம்புறது வந்து அவங்களோட விருப்பம். ஒவ்வொரு கட்சியும் வந்து இப்போ நான் டிஎம்கே ஜெயிக்குங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து டிவிகே ஜெயிக்குன்னு நம்புறது வந்து வேறு பிரச்சனைனா, நீங்கள் யார் இப்போ நான் லைவ் போட்டு நான் டிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லல, அவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து ஒருமையில் திட்டுறதும், மதவாதத்துக்குள்ளே இழுக்கிறதும், கெட்ட வார்த்தையில் திட்டுறதும், இதுதான் வந்து விஜய் வந்து ஒரு தலைவராக வந்து கற்றுக் கொடுத்துருக்காப்லையா. இப்போ நமக்கு பேச முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. யூடியூப்பில் நம்மளும் வந்து கெட்ட வார்த்தை பட்டலாம். நிறைய பேர் வந்து அதில் நிறைய நல்லவங்களும் இருக்காங்க. டிவிகேயில் வந்து தொடர்ச்சியான 1.5 மாதமாக வந்து ஃபாலோ பண்ணுறவங்க வந்து நார்மலாக அவங்க டிவிகே ஜெயிக்கும்பாங்க, நான் டிஎம்கே ஜெயிக்கும்பேன், அப்படி ஓடிக்கிட்டு எதுவும் இருக்குது. வந்த உடனே கெட்ட வார்த்தையில் திட்டுற பசங்களும் இருக்காங்க. ஏன் வந்து விஜய் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா? இல்லை விஜய் வந்து ஸ்டேஜில் ஏறி வந்து ஸ்டாலினை வந்து அவ்வளோ கேள்வி கேட்குறாரு. அப்போ வந்து எல்லாருமே வந்து டிஎம்கே வந்து கொந்தளிச்சுக்கிட்டு அதே பாசையில் விஜய் பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. டிவிக்கே ஜெயிக்காது அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை, இங்கே ஜெயிக்குங்கிறது உங்களுடைய நம்பிக்கை. இன்னொன்று இவங்களுக்கு கள நிலவரம் தெரியலை. நம்ம வந்துட்டாக்க வந்து ஒரு தொகுதி ஜெயிக்காது, 2 தொகுதி கூட ஜெயிக்காது, வாஸ் அவுட்டு. நீங்கள் எதை வச்சு நம்புறீங்க? 37% வந்து டிவி கேட்குறது, அதனால 150 தொகுதி வந்துடும். எந்த நம்பிக்கையில் நீங்கள் வந்து 37% ஓட்டு இருக்குங்கிறது நீங்கள் களத்தில் போய்த்து இப்போ ஏற்கனவே ஏடிஎம்கே டிஎம்கேலாம் வந்து 2011%, 2016%, 2021%, இது மாதிரி எல்லா கட்சிக்கும், நாம் தமிழர் கட்சிக்கு எல்லாத்துக்கும் வந்து அது கணக்கீடு பண்ணுவாங்க. அதை கணக்கீடு பண்ணிவிட்டு இப்போ வந்து சாம்பிள் கணக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து இவங்க போய் மக்களை சந்திக்கையில் இப்போ ஒரு தொகுதிக்கு 100 சாம்பிள், 200 சாம்பிள், இப்போ அறந்தாங்கி தொகுதினா ஒரு 200 சாம்பிள் எடுக்கிறாங்கன்னா அதில் எவ்வளோ வருது இப்படி வந்து ஈக்குவல் பண்ணி பழைய பர்சன்டேஜெல்லாம் பார்த்துட்டு வந்து இது ஜெயிக்கும் ஜெயிக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 37% வரும்னு நம்புறீங்க. எந்த கணக்கில் வந்து யார் எடுத்தா சொன்னாங்கன்னு தெரியல. இப்போ மீடியாக்களில் வர்ற கணக்கு பூரா வந்து 8 to 12% வாங்கணும், 2 தொகுதி இல்லைன்னா 2 to 4 தொகுதி ஜெயிக்கணும், சிலது சொல்லியிருக்கு, சிலது 0 தொகுதி சொல்லியிருக்கு. அது வந்து நமக்கு வந்து மே 4ஆம் தான் தெரியும். இன்னொன்று, களத்தில் வந்து ஓட்டு வந்து உங்களுக்கு வந்து புதிய தலைமுறை வாக்காளர்கள் டிவிக்கு சப்போர்ட் இருக்கலாம். புதிய தலைமுறை வாக்காளர் இங்கே வந்து ஒவ்வொரு தொகுதிக்கு வந்து 2% 3%க்குள்ளே தான் புதிய இந்த வருஷம் வாக்காளர் பட்டியலில்
புதுசாக சேர்ந்தவங்க இருக்காங்க. அப்புறம் பழைய ஆள் போன தேர்தலில் வந்து இப்போ 17 வயசு ஓட்டு போடாமல் இந்த தேர்தலுக்கு வந்தோடனே 25 வயசில் உள்ளவங்க இந்த பர்சன்டேஜ்லாம் இருக்காங்க. 23, 24 வயசில் உள்ளவங்க 2.5% தான் இருக்காங்க. 2 to 3 நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாங்க, நீங்கள் அந்த சார் இப்போ கணக்கெடுத்தாங்களா, அந்த கணக்குப்படி 2 to 3%. இந்த 25 வருஷத்துக்குள்ள அந்த 3% ஓட்டு ப்ளஸ்ஸு ஒவ்வொரு தடவை வந்து ஒரு ஆட்சி நடக்குதுன்னா, இப்போ டிஎம்கே ஆட்சி நடக்குதுன்னா கண்டிப்பாக அதிருப்தி ஆகிறவங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அந்த ஓட்டு ஏடிஎம்கே போகணும். அந்த ஓட்டு வந்து இப்போ ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கல அதிருப்தி ஓட்டு டிஎம்கேக்கு வரும், டிஎம்கே ஆட்சி அமைக்கல அதிருப்தி ஓட்டு, இப்படி தான் வந்து மாறி மாறி போகும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஓட்டு வந்து கண்டிப்பாக டிவிகேக்கு வரும். இப்போ டிவிகேயில் அதில் ஒரு 3%, ஒரு 5% வருச்சுன்னா எவ்வளோ வருது? 8%. ஒரு சீமானு கட்சிக்கு போக வேண்டிய ஒரு 2%, 3% ஓட்டு வந்துச்சுனாலும் 11% இல்லை 12% தான் அதிகபட்சம். என் கணக்கு 8% ஓட்டு தான் வந்து டிவிக்கு வாங்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்போ 8 to 12% ஓட்டுக்குள்ள வந்து ஒரு தொகுதி கூட ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்படியே போனாலும் ஒரு 4 தொகுதி 6 தொகுதி வந்து நீங்கள் வந்து இந்த டிவிக்கு வந்து இது ஜாமீன் தொகை, அதான் டெபாசிட் தொகை வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். இவங்க என்னைய சொல்கிறாங்க, நீ வந்து லைவ் போடுற 4ஆம் தேதியும் நீ வந்து தைரியமாக லைவ் போறியா? நாங்கள் தோத்தாலும் எத்தனையோ தோல்விகளை பார்த்துருக்கோம். 91 தோல்வியை பார்த்துருக்கோம். ஒட்டு மொத்தமாக வந்து ராஜீவ்காந்தி கொலையால் வந்து ஒட்டு மொத்தமாக போயில 2 தொகுதி பார்த்துருக்கோம். 2011 எதிர்கட்சியை கூட வர முடியாமல் பார்த்துருக்கோம். 2006 மிக வலுவான எதிர்கட்சியாக வந்திருக்கோம். வெற்றியும் தோல்வி வந்து டிஎம்கேக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நாங்கள் வந்து எப்போதும் வேலையை பார்த்துட்டு போவோம். அடுத்த 5 வருஷத்துக்கான அரசியலை பார்த்துட்டு போவோம். ஒரு வேலை இல்லை, முழுக்க நீங்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து டிவிக்கு தோற்று போயிட்டால தோத்துரும் என் நம்பிக்கை. இவங்க நம்பிக்கை பொய்யாயிடுச்சு. ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை, விஜய் வந்து முதல்வர் ஆகுங்கிற நம்பிக்கை இல்லாமல் போச்சுன்னா இவங்க பூரா என்ன ஆவாங்கன்னு தெரியல. ஒருவித மனநிலைக்கு, ஒருவித ப்ரெஷருக்கு உள்ளாக போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்னை லைவ்லேயே வந்து அவங்க டார்ச்சர் பண்ணுறா நினச்சிக்கிறாங்க. நான் வந்து என்னுடைய லைவ் எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நான் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பேன். எல்லா லைவ்லையும் பேசிக்கிட்டே இருப்பேன். கலை யதார்த்தம் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இவங்களுடைய இந்த சோசியல் மீடியா, இவங்க அந்த நேற்று தூத்துக்குடிக்கு ஒரு கட்சி வந்து அரசியல்வாதிகள் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இது மாதிரி எல்லா கட்சி இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சியாளர்னா அவங்க வந்து எப்போதுமே வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மாவட்ட செயலாளர் ஃபுல்லாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கு போவாங்க. 5 வருஷமாக வந்து களத்தில் இருப்பாங்க. இவங்களை வந்து தொகுதி மக்களுக்கு தெரியும். அரசியல்வாதிகள் வந்து வந்துக்கிட்டே அந்த முகம் அவங்களுக்கு பரிச்சயமாயிடும். அப்போ அதனால வந்து அவங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கும். பொதுக்கூட்டம் கூடையில் ஒரு கூட்டம் கூட்டம் குறையும், அது வேற பிரச்சனை. இப்போ விஜய் வந்து தூத்துக்குடிக்கு வந்தாக்க ஓட்டு போடுறவனும் போவான், ஓட்டு போடாதவனும் போவான். கூட்டம் பூரா வந்து விஜய்க்கு ஓட்டு போடுற கூட்டம். நீங்கள் ஏன்னா விஜய் ஒரு நடிகராக, ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்துக்கிட்டு ஒரு வீதிக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு வரையில் திடீர் புதுசாக ஒரு ஆள் வரையில் நடிகனை பார்த்து பழக்கப்பட்டவங்க வந்து பார்க்க வரத்தான் செய்வாங்க. மலேசியாவில் 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு நடந்துச்சு. அந்த ஆடியோ லான்ச்சுக்கு நான் போயிருந்தேன். நான் படத்தில் வந்து விஜய்க்கு ரசிகனா, நான் பக்கா டிஎம்கேக்காரன். நான் போயிருந்தேன், அதை ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை லைவ் போட்டேன், ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டேன், ஃபோட்டோலாம் எடுத்து போட்டேன். டிஎம்கேக்கார ஆளுகள்லாம் வந்து கேட்டுச்சு, என்ன நீ வந்து டிவிகேக்கு வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு கேட்கல? இல்லைப்பா, நான் வந்து விஜய் ரசிகர், விஜய் பிடிக்கும், பார்க்க வந்திருக்கேன். நாங்கள் நிறையா பேர் போயிருந்தோம். எங்கள் ஊர் பசங்க, சொந்தக்கார பசங்க எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து எல்லாம் டிஎம்கே ஆளு தான். ஆனால் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு போயிருந்தோம். போய் ரசித்து பார்த்தோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது. இப்போ தூத்துக்குடிக்கு வந்து கூட்டம் கூடுனது நீங்கள் எல்லாமே ஓட்டாகும்னா 100% ஓட்டாகாது. கூட்டம் கூடுனது பூரா ஓட்டாகணும்னா வடிவேலுக்கு பேராவணி தொகுதியில் மாநாடு மாதிரி கூட்டம் கூடுச்சு. வடிவேலை பார்க்குறதுக்கு, வடிவேல் பேச்சை கேட்டேன். ஆனால் பேராவணியில் வந்து 2011 வந்து அருண் பாண்டியன் வந்து தேமுதிக சார்பில் நின்று அருண் பாண்டியன் வந்து ஜெயிச்சுட்டு
6 மாதம் சென்று வந்து ஏடிஎம்கே போனாப்புல, அது வேற கதை. அப்போ அந்த கூட்டத்துக்கு வந்து டிஎம்கே ஜெயிச்சிருக்கணும். ஆனால் ஏடிஎம்கே ஜெயிக்காம டிஎம்கே ஜெயிக்காம அருண் பாண்டியன் வந்து ஜெயிச்சுட்டு போனாப்புல. அதனால கூட்டம் ஓட்டாகாது. இவங்க நினைக்கிறபடியெல்லாம் வந்து எதுவும் நடக்காது. டிஎம்கே ஜெயிக்கும். யாராச்சும் டிவிக்காரங்க பார்த்தாலும் நிதர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அப்படியே ஜெயிக்கிற நம்பிக்கையாக இருந்தாலும் வந்து எல்லாத்துக்கும் வந்து உங்கள் மனசை வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும். தோல்வியும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும், வெற்றியை ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கணும். அதுக்கு தயாராகியன்னு நம்புகிறேன். நான் பார்க்கலாம் இன்னும் ஒரு வீடியோவில். நன்றி, வணக்கம்.